ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து தமிழில் 53வது நாளுக்கான 70 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல தான் நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து அந்த 100 நாளுக்கான நம்ம 100 நாள் 70 கேள்விகளாக பண்ண போகிறோம். ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து இந்த 100 நாளுக்கான பிடிஎஃப் அல்லது பிடிஎஃப் இல்லை, புத்தகமாக தான் வாங்கிக்க முடியும். ஸோ புத்தகமாக வாங்கிக்கணுன்னா ₹799 நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா புத்தகத்தை கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஸோ இன்றைக்கான 70 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் யூனிட் 1 இல்லையா, அயல் சொல்லுக்கான தமிழ் சொல். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேள்விகளை படிச்சிடுறேன் எப்பவும் போல், நீங்கள் அதை வந்து உள்வாங்கிக்கோங்க. பேங்க், அந்நியர், பாஸ்போர்ட், கரஸ்பாண்டன்ட், அப்புறம் அபூர்வம், லைசன்ஸ், கேபிள், ஹோட்டல், அதுபோல் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட், அப்புறம் பேக்கிங் சார்ஜ். ஸோ பதில் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்னதுங்க, பேங்க் அப்படின்னா வங்கி, அதுபோல் அந்நியர் அப்படின்னா அயலார். அதுபோல் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. அடுத்து கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா தாளாளர். அதுபோல் அடுத்து அபூர்வம் அப்படின்னா புதுமை. லைசன்ஸ் அப்படின்னா உரிமம். அதுபோல் கேபிள் அப்படின்னா கம்பி வடம். அதுபோல் ஹோட்டல் அப்படின்னா உணவகம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா தட்டெழுத்து பயிலகம். அதுபோல் பேக்கிங் சார்ஜ் அப்படின்னா கட்டுமான தொகை. ஸோ பதிலெல்லாம் படிச்சிட்றேன், கவனிங்க. ஸோ பேங்க் அப்படின்னா வங்கி, அந்நியர் அப்படின்னா அயலார், அதுபோல் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு, கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா தாளாளர், அபூர்வம் அப்படின்னா புதுமை, லைசன்ஸ் அப்படின்னா உரிமம், அதுபோல் கேபிள் அப்படின்னா கம்பி வடம், ஹோட்டல் அப்படின்னா உணவகம், அதுபோல் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா தட்டெழுத்து பயிலகம், பேக்கிங் சார்ஜ் அப்படின்னா கட்டுமான தொகை. அதுபோல் இரண்டாவது யூனிட் சொல்லும் பொருளும் அறிதல். ஸோ சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் கேள்விகளை படிச்சிடுறேன், கவனிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதற்கான பதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்களிப்பு, சொல்லும் பொருளும் அறிதல். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எக்களிப்பு அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து வந்து களம், அதுபோல் அடுத்தது வந்து ஆழி. அடுத்ததில் கதிர் சுடர். அதுபோல் மின்னல் வரி. அடுத்ததில் அரிச்சுவடி. அடுத்து மெய், மின்னல் வரி, அதுக்கடுத்ததில் அரிச்சுவடி, அடுத்து மெய், அதுக்கடுத்ததில் தேசம், அதுக்கடுத்ததில் தண்டருள். அடுத்த டாபிக் வந்து கூர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் என்னது, ஃபஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் அதற்கான பொருள் பார்த்துடலாம். எக்களிப்பு அப்படின்னு என்ன சொல்கிறோம், பெரும் மகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். அதுபோல் ஆழி அப்படின்னா கடல். அதுபோல் கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அதுபோல் அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். மெய் அப்படின்னா உண்மை. அதுபோல் தேசம் அப்படின்னா நாடு. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. அதுபோல் கூர் அப்படின்னா மிகுதி. சரி, ஓகே டன். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம், எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, களம் அப்படின்னா கப்பல், அதுபோல் ஆழி அப்படின்னா கடல், கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, அதுபோல் மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு, அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள், மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு, அதுபோல் தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, அதுபோல் கூர் அப்படின்னா மிகுதி. சரி, ஓகேடன். ஸோ அடுத்து தொடர் வகைகள் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம், எது வந்து என்ன தொடர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதை மிக விரைவில் வந்து நம்ம வந்து கிளாஸாக அப்லோட் பண்ணிடலாம். அதாவது விளக்கமாக வந்து இந்த வகுப்புகளை எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போதைக்கு பதில் என்னென்னு பார்த்துக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க, ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை பொறுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப அடிப்படையாக அந்த கேள்வி பதிலாக வந்து இப்போதைக்கு கன்சியூம் பண்ணுங்கள். அப்புறம் அது ஒன்று நம்ம விளக்கம் கொடுத்து அதை வந்து தனியாக நம்ம வந்து கிளாஸஸாக கொண்டு போகலாம். இந்த முதல் கேள்வி வந்து தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை, அப்பூதியடிகள் நான்மறை கற்றார், அப்பூதியடிகள் நான்மறை கற்றாரா, அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார்.
ஸோ பொறுமையாக இதற்கு வந்து என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கேள்வியை வந்து நீங்கள் வந்து சரியாக உள்வாங்கி அதுக்கு என்ன பதிலாக இருக்குன்னு யோசிச்சு ஒரு பதிலை யோசித்து வச்சு அது சரியாக வந்துட்டால் நல்ல விஷயம். இல்லைனா அது வந்து சரியாக வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் இந்த கேள்வியோட நோக்கமே. ஸோ இதில் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பார்த்துருந்தீங்கன்னா சரி பரவாயில்ல. இல்லைனாலும் எது பதில் அப்படின்னு பொறுமையாக யோசித்து உள்வாங்கி படிக்கணும், அதுதான் இதோட டார்கெட். ஸோ அப்போது அடிகள் நான்மறை கற்றார், அதுதான் வந்து தன்வினை வாக்கியம். அப்போது அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறதான் தன்வினை. அதுபோல் அடுத்து பிறவினை தொடர். ஸோ அப்போ பிறவினை, இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். சரி, ஓகே டன். ஸோ அப்போ இரண்டாவது வந்து பிறவினை தொடர்க்கானது. இந்த கேள்வி படிப்போம். பிறவினை வந்து இதில் எதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதான் வந்து கேள்வி. ஸோ அப்போ இதில் பிறவினை எது அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். பிறவினை தொடர் எது அதான். ஸோ அப்போது முதல்ல வந்து நம்ம ஆப்ஷனில் படிச்சிடலாம். எழிலரசி இல்லையா, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால், எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. அடுத்து எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால், எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால். ஸோ இதில் எது வந்து பிறவினை தொடர் அப்படின்னு இது பண்ணும், யோசிச்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால், ஆப்ஷன் சி. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால், ஆப்ஷன் சி தான் அதற்கான பதில். சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறோம், ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தால் எவ்வகை வாக்கியம். ஃபர்ஸ்ட் தன்வினை வாக்கியம் எது, பிறவினை வாக்கியம் எது கேட்டிருந்தோம். அடுத்தது இது எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போது தன்வினை தொடர், செய்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை இதெல்லாம் கொடுத்துட்டோம். பதில் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட பதிலை நம்ம சொல்லிடலாம். நம்மளோட பதில் என்னதுங்க, ஆப்ஷன் சி, பிறவினை தொடர். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தால் பிறவினை தொடர். அதுபோல் அடுத்து பின்வருவனவற்றின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மாலதி திருக்குறள் கற்றால், மாலதி திருக்குறள் கற்றால் இதான் கேள்வி. ஸோ தன்வினையா, செய்வினையா, பிறவினையா, செயற்பாட்டு வினையா, அதான் கேள்வி. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் ஏ, தன்வினை தொடர். தன்வினை தொடர். அதுபோல் அடுத்து மாலதி திருக்குறள் கற்பித்தால் எவ்வகை வாக்கியம். மாலதி திருக்குறள் கற்பித்தால் எவ்வகை வாக்கியம். ஸோ செய்வினை, தன்வினை, செயற்பாட்டு வினை, அதுக்கடுத்தது வந்து பிறவினை. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுக்குறோம். மாலதி திருக்குறள் கற்பித்தால் எவ்வகை வாக்கியம். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா இது வந்து பிறவினை தொடர் இல்லையா, பிறவினை தொடர் ஆப்ஷன் டி. கற்பித்தால் இல்லையா, அதனால பிறவினை தொடர் ஆப்ஷன் டி. அதுபோல் அடுத்து பதவியை விட்டு நீக்குவித்தான், பதவியை விட்டு நீக்குவித்தான் தன்வினை தொடர் வாக்கியமாகுக. பதவியை விட்டு நீக்குவித்தான் அப்படிங்கிறத தன்வினை தொடராக நம்ம வந்து மாற்றணும். ஸோ பதவியை விட்டு நீக்குவித்தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி தன்வினையாக மாற்றலாம். பதவியை விட்டு நீக்கினான், பதவியை விட்டு நீக்கப்பட்டான், பதவியை விட்டு நீக்கப்பட்டானா, பதவியை விட்டு நீக்கப்படவில்லை. ஸோ அப்போ இதற்கு என்ன பதில் அப்படின்ட்டுனா நம்ம கொடுக்கக்கூடிய பதில் என்ன, ஆப்ஷன் ஏ, பதவியை விட்டு நீக்கினான் இதுதான் தன்வினை தொடர். பதவியை விட்டு நீக்கினான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் அப்படின்னு எழுதுகிறோம். அதுபோல் அடுத்து தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. கணியன் நடத்தினான், கணியன் நடந்தான், கணியன் நடத்தச் சென்றான், கணியன் நடத்த செய்தான் இல்லையா, அதுக்கடுத்தல கணியன் நடக்கவில்லை, கணியன் நடக்கவில்லை. ஸோ தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதான் வந்து கேள்வி. ஸோ இதற்கு என்ன பதில் அப்படின்ட்டுனா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி விடை வந்து பி, அதாவது என்னன்னா கணியன் நடந்தான், விடை பி வந்து கணியன் நடந்தான் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். ஸோ கவனமாக வந்து நம்ம வந்து இதை படித்து வச்சுக்கணும். கவனம், தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கணியன் நடந்தான். அதுபோல் அடுத்து பிறவினை தொடரை கண்டறிக. மாலா பாடம் நடத்தினால், மாலாவால் பாடம் நடத்தப்பட்டது. மாலா பாடம் கற்றால், மாலா பாடம் கற்கவில்லை. ஸோ இதில் எது வந்து பிறவினை தொடர் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் ஏ, மாலா பாடம் நடத்தினால். இதுதான் வந்து மாலா பாடம் நடத்தினால், இதுதான் வந்து பிறவினை தொடர், பிறவினை தொடர். அதுபோல் அடுத்து 529 வாக்கிய அமைப்பை கண்டறிக. நாடகம் நடத்த செய்தார், நாடகம் நடத்த செய்தார் தான் கேள்வி. ஸோ இது என்ன மாதிரியான வாக்கியங்கிறதான் கொஸ்டின். தன்வினை, அதுக்கடுத்ததில் செய்வினை, அதுக்கடுத்ததில் பிறவினை, அப்புறம் காரண வினை தொடர். ஸோ கேள்வி என்ன சொல்லியிருந்தோம், நாடகம் நடத்த செய்தார். ஸோ நாடகம் நடத்த செய்தார் தன்வினையா, செய்வினையா, பிறவினையா, காரண வினை தொடரா. பதில் என்னதுங்க, ஆப்ஷன் டி, காரண வினை தொடர், காரண வினை தொடர். சரி, அடுத்தல தோசை வைக்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம். செயற்பாட்டு வினை, செய்வினை தொடர், பிறவினை தொடர், காரண வினை தொடர். ஸோ 530க்கு பதில் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா செயற்பாட்டு வினை தொடர். ஆப்ஷன் ஏ செயற்பாட்டு வினை தொடர்.
சரி, அடுத்த யூனிட் போயிடலாம். ஸோ இதை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். படித்து பார்த்து அது சரியாக உள்வாங்கிக்கோங்க. நான் ஒரு முறை இந்த கேள்வி பதில் மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மாற்றம் நம்ம சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் வந்து அதை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு முறை கமெண்ட் செக்ஷனை பார்த்துருங்க. தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்போதைய அடிகள் நான்முறை கற்றார். அதுபோல் அடுத்து வந்து பிறவினை தொடர் சொற்றொடரை கண்டுபிடிக்கணும். அது வந்து எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால். அதுபோல் ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தால் எவ்வகை வாக்கியம்? இது வந்துட்டு பிறவினை தொடர் வாக்கியம் இல்லையா? பிறவினை தொடர் வாக்கியம். அதுபோல் வாக்கிய அமைப்பை கண்டறியணும். மாலதி திருக்குறள் கற்றால். இதற்கு பதில் என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன் ஏ, தன்வினை தொடர். அதுபோல் அடுத்து மாலதி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னா எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை தொடர். ஆப்ஷன் டி, பிறவினை தொடர். அதுபோல் அடுத்து பதவியை விட்டு நீக்கிவிட்டான் தன்வினை தொடராக மாற்றணும். பதவியை விட்டு நீக்கினான், இதுதான் வந்து தன்வினை தொடர். அதுபோல் 527வது கேள்வி, தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கணியன் நடந்தான், இதுதான் வந்து தன்வினை தொடர். அதுபோல் பிறவினை தொடர் வாக்கியத்தை கண்டறிக, அதற்கு என்ன சொல்லும்? மாலா பாடம் நடத்தினால். அதுபோல் வாக்கிய அமைப்பை கண்டறிக, நாடகம் நடத்த செய்தார், இது என்ன மாதிரியான வாக்கியம் அப்படின்னா காரண வினை தொடர். அதுபோல் தோசை வைக்கப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? செயபாட்டு வினைத்தொடர். அதுபோல் அடுத்த டாபிக் கலைச்சொற்கள். எப்பவும் போல் நான் வந்து அந்த கேள்விகள் எல்லாம் படிச்சிடறேன், சரியாக உள்வாங்கிக்கோங்க. அப்புறம் அப்படியே அடுத்தது போயிடலாம். முதல்ல என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ராட்டஜிஸ், டிபேட், அப்புறம் ஈக்குவாலிட்டி. ஸ்ட்ராட்டஜிஸ், டிபேட், ஈக்குவாலிட்டி, அப்புறம் மல்டிபிள் பர்சனாலிட்டி. அதுபோல் ட்ரேட் யூனியன், அப்புறம் சூடோனிம். அதுக்கடுத்து எர்த்துவாம், ட்ரேட் யூனியன், சூடோனிம், எர்த்துவாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா குளோபலைசேஷன். அதுக்கடுத்து டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, அப்புறம் அவேர்னஸ். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்புறம் அவேர்னஸ். ஸோ இதற்கான பதில் பார்த்துடலாம். கலை சொற்களில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உத்திகள். அதுபோல் டிபேட் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? பட்டிமன்றம் அல்லது விவாதம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னா பன்முக ஆளுமை. ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழிற்சங்கம். அதுபோல் சூடோனிம் அப்படின்னா புனைப்பெயர். எர்த்துவாம் அப்படின்னா நாங்கூல் புழு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் பட்டம். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. ஸோ இதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா உத்திகள். டிபேட் அப்படின்னா பட்டிமன்றம் அல்லது விவாதம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை. ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழிற்சங்கம். சூடோனிம் அப்படின்னா புனைப்பெயர். அதுபோல் எர்த்துவாம் அப்படின்ட்டுனா நாங்கூல் புழு. அதுபோல் குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் பட்டம். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. சரி, ஓகே டன். ஸோ இது போலவே பழமொழிகளை தமிழாக்கம் செய்தல் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று பார்க்கலாம். ஸோ பழமொழிகளை தமிழாக்கம் செய்தல் அப்படின்னா முதல்ல பழமொழி எல்லாம் படிச்சிடறேன், அப்புறம் பதில் பார்க்கலாம். The wise and the fool have their follows. பதிலோடு சேர்த்து படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். தி வைஸ் அண்ட் தி ஃபூல் ஹேவ் தேர் ஃபாலோஸ் அப்படின்னா இனத்தோடு சேரும். அதுபோல் he who has an art has everywhere a part அப்படின்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பீயிங் ஆன் த sea, sail being on the land, settled. ஸோ அப்போ காலத்திற்கேற்ற கோலம் கொள். அதுபோல் நோ ரெயின்ஸ் நோ கிரைன்ஸ் அப்படின்னா அதற்கு வந்து மாறி இல்லாது காரியம் இல்லை. அதுபோல் பேட் வேர்ட்ஸ் ஃபைன் பேட் அக்செப்டன்ஸ் அப்படின்னா நுணலும் தன் வாயார் கெடும். ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட் அப்படின்னா தனிமரம் தோப்பாகாது. லிட்டில் வெல்த் லிட்டில் கேர், மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. அதுபோல் லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதே. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ட்டுனா ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை இல்லையா, அதுதான் சர்க்கரைன்னு சொல்கிறோம். அதுபோல் தோ ஹி என்டிவர்ஸ் ஆல் ஹி கேன், புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே டன். இன்னொரு முறை படிச்சிடலாம், ப்ராப்பராக வந்து கவனிங்க. த வைஸ் அண்ட் த ஃபூல் ஹேவ் தேர் ஃபாலோஸ் இனத்தோடு சேரும். he who has an art has everywhere a part அப்படின்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. being on the sea, sail. being on the land, settled. காலத்திற்கேற்ப கோலம் கொள். no rains no grinds, மாறி இல்லாது காரியமில்லை. bad words find bad acceptance அப்படின்னா நுணலும் தன் வாயார் கெடும். one flower makes no garland, தனிமரம் தோப்பாகாது. little wealth little care, மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. லுக் பிஃபோர் யூ லீப், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூசக்கரை. அதுபோல் தோ ஹி என்டிவர்ஸ் ஆல் ஹி கேன்,
புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல. சரி, ஓகே டன். அடுத்து பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். இந்த ஏரியா பார்க்கலாம். பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன், சரியா உள்வாங்கிக்கோங்க. அமல், கோபம், விரதம், சர்க்கார், வினாடி, ஆசிர்வாதம். ஆசிர்வாதம் இல்லையா? அதற்கடுத்ததில் வந்து சம்பிரதாயம், ரத்து, சப்தம், அபிப்பிராயம். சம்பிரதாயம், ரத்து, சப்தம், அபிப்பிராயம். சரி, ஓகே டன். ஸோ இப்போ பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். அமல் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா நடைமுறை. அதுபோல் கோபம் அப்படின்னா வெகுளி அல்லது சினம். விரதம் அப்படின்னா நோன்பு. அதுபோல் சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம். வினாடி அப்படின்னா நொடி. அதுபோல் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்துதல். சம்பிரதாயம் அப்படின்னா மரபு. ரத்து அப்படின்னா நீக்கம். சப்தம் அப்படின்னா ஒளி. அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. இன்னொரு முறை படிச்சிடலாம், ப்ராப்பராக கவனிங்க. அதில் வந்து அமல் அப்படின்னா நடைமுறை, கோபம்னா வெகுளி அல்லது சினம், விரதம் அப்படின்னா நோன்பு, அதுபோல் சர்க்கார் அப்படின்ட்டுனா அரசாங்கம், வினாடி அப்படின்னா நொடி, ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்துதல், அதுபோல் சம்பிரதாயம் அப்படின்னா மரபு, ரத்து அப்படின்னா நீக்கம், சப்தம் அப்படின்னா ஒளி, அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. அபிப்பிராயம் அப்படிங்கிறது கருத்து. சரி, ஓகே டன். ஸோ அடுத்த யூனிட் பார்க்கலாம். 7வது யூனிட் திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறள் தொடர்பான செய்திகளில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து யாரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். யாரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் அப்படின்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். அடுத்து யாரை சான்றோர் பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்து கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார். யாரை சான்றோர் பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்து கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இதற்கு பதில் என்ன சொல்றோம்? பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அடுத்து செய்யத்தகாத துன்பச் செயல்கள் பிறர் தனக்கு செய்தாலும், செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி ஒரு டேஷ் கொடுத்து செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அப்படின்னா அதற்கு பதில் என்ன சொல்றோம்? அது அறத்துக்கு மாறான, அது என்ன சொல்றோம்? செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமை நன்ற. ஸோ என்ன சொல்கிறோம்? அறநல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் இல்லையா? இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். பற்றற்ற துறவியரினும் மேலானவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்படின்னா வரம் கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர். வரம் கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் என்கிறார் வள்ளுவர். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் அப்படின்னா உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட மேலானவர் வந்து தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர். அடுத்து திருவள்ளுவரின் காலம் குறிப்பிடுக. திருவள்ளுவரின் காலம் என்னதுங்க? கிமு 31 இல்லை? திருவள்ளுவரின் காலம் கிமு 31. சரி, ஓகே டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பதில் பார்த்துடலாம். சரி, ஓகே டன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்கிறோம்? யாரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள்? பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை. அடுத்து என்ன சொல்கிறோம்? யாரை சான்றோர் பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்து கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார். பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். பற்றற்ற துறவியினரினும் மேலானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? வரம் கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? தம்மை இகழ்ந்தோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர். திருவள்ளுவரின் காலம் குறிப்பிடுக.
திருவள்ளுவரின் காலம் வந்து கிமு 31. திருவள்ளுவரின் காலத்தில் வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆண்டு வந்து 2025. இங்கேருந்து 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி 0. இந்த 0க்கு முன்னாடி 31 ஆண்டில் திருவள்ளுவர் பிறந்திருக்கலாம், திருக்குறளை இயற்றியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அப்போ இன்றைக்கி இருக்க ஆண்டில் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட 31 சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ 2056ங்கிறது இன்றைக்கி திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ திருவள்ளுவரின் காலம் அப்படின்னா கிமு 31 இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, ஓகே டன். ஸோ இன்றைக்கான 53வது நாளுக்கான 70 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம். குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இனிய காலை வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான நாளாக இந்த நாள் வந்து அமையும். நல்லா வந்து படிங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக உழைப்பு போட்டு ஒரு தீர்க்கமாக நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. நிறைய உழைப்பு கொடுங்க. அது மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்ற போகுது. ஸோ கவனம், தொடர்ந்து வந்து படிங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.